பிறகுதான் அப்படி கிடைச்சிருக்குது. ராமர் ராமேஸ்வரம் எல்லாரும் புரியுதான் வளர்க்கிறப்ப கூட அந்த ராமேஸ்வரம் வராம போவாட்டான். இன்னைக்கு 4 ட்ரெயின் எக்ஸ்ட்ரா விட்டாச்சு. ராமேஸ்வரம் கோயில்ல வெளியே சிஐடி கொடி பறக்குது. எதுக்கு பறக்குன்னா சம்பளம் பத்தி பேசுறது, பட்ஜெட் பத்தி பேசுறதுக்கு. யாருக்குன்னா ராமர் பக்கத்துல இருந்து அர்ச்சனை பண்றது. நம்ம பிரச்சனை தீர்க்கணும்னு அர்ச்சனை பண்றது அவங்க சொல்றான். அவர் பிரச்சனை அர்ச்சனை தீர்றது சிஐடியில் வந்து சொல்லிட்டு எப்படி காலம் போயிட்டு இருக்கு. எந்த அடிப்படையில் திங்க் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு மாவட்ட சங்கம் இருந்ததுனால தான் 180,000 ரூபாய் கிடைச்சது. 2010 அரியஸ் கிடைச்சது. அவர் சொன்னாரு வெளியிருந்து ஆள் பண்றேன்னு சொன்னப்ப கேட்ட கூப்பிட்டீங்க, எந்த தேதியில கூப்பிட்டீங்க? சங்கத்தில் தேர்தல் கூப்பிட்டீங்க. இன்னைக்கு உங்களை தவிர வெளியிருந்து எவ்வளவு ஆள் பண்ண முடியாது. உங்களுக்கு அண்ணாக இருப்பது சங்கம் தானே. அப்ப அந்த சங்கத்தை நேசிப்பதும் சங்கத்தை வளர்ப்பதும் தான் நம்ம பிரச்சனையை நடக்கும். அப்ப அந்த அமைப்பை பற்றி பலமாக இருக்கு. சில பேர் அமைப்பை லாட்டா இருக்கிறாங்க. இப்ப ஒரு சங்கம் இருக்குது, சங்கம் சம்பளம் இருக்குது. ஒப்பந்த ஊழியர் பிரச்சனை சம்பந்தமாக ஒரு வாக்கு சடிச்சிருந்தாங்க. அந்த சங்கத்தினுடைய மாநில செயலாளர் 8ஆம் தேதி தர்ணா சென்னையில், 7ஆம் தேதி பாண்டியில 2 பேரும் மதுரைக்கு வந்துருக்காங்க. மாத்தி தேதி இருக்கீங்களான்னு கேட்டாங்க. என்ன தோழர் கேட்குறீங்க? நாளை காலையில் தர்ணா நீங்க தான் துணைக்கு வைக்கிறதா போட்டிருக்கு, நீங்க வந்து ட்ரெயின்ல ஏமா மதுரை வரீங்களாங்க. நானும் இருக்கேன்னு காமிக்க மாட்டாமா அவங்ககிட்ட அப்படின்னா. தர்ணா நடப்பதற்கு வால் போஸ்ட் அல்ல, விளம்பரம் தேடுவதற்கு மட்டுமே வால் போஸ்ட் அப்படி சொல்ல சங்கம். இன்றைக்கு தமிழகத்தில் பிஎஸ்என்னுடைய மாநில சங்கமும் ஒப்பந்த ஊழியர்கள் மாநில சங்கம் மட்டும்தான் இன்றைக்கு தமிழகத்தினுடைய ஒப்பந்த ஊழியர்களை பிரச்சனையை தீர்த்து வைக்கின்ற சங்கம், தீர்க்கப் போகின்ற சங்கம் என்பதை நீங்கள் அனைவரும் இடையில் உங்களை எவன் குழப்பம் வந்தாலும் நீங்க அவனை குழப்பி விடுங்க. உங்களுடைய தொழில்நுட்பத்தை தகுதியில் எங்களுக்கு அசாத்திய நம்பிக்கை இருக்கிறது. நான் ஒரு திருச்சியில ஒரு ஒப்பந்த ஊழியர் சொல்றாரு, வீக்கெண்ட் சிஸ்டம் நான் ஓபன் பண்ணியிருக்கிறேன், ஓசிபி சிஸ்டம் நான் ஓபன் பண்ணியிருக்கிறேன். இன்னும் எத்தனை சிஸ்டம் இருந்தாலும் சிஸ்டத்தை ஓபன் பண்ணுவதற்கும் அதை இன்ஸ்டால் பண்ணுவதற்கும் எனக்கு போதிய டெக்னாலஜி இருக்கிறது. இன்னொரு கான்ட்ராக்டர் சொல்றாரு, எல்எல்எம் சர்க்கியூட் எஸ்டி பார்க்கிங்க நான் பார்க்க முடியும்னு சொல்றாரு. தருமபுரி மாவட்டம் வந்து டிஜிஎம் ஓபன் செட் பண்ணுற பைக்ல ஒரு எக்ஸ்சேஞ்ச் டவுன் ஆயிடுச்சுங்க. யாராலும் எக்ஸ்சேஞ்ச் வந்து டவுன் ஆகணும் திரும்ப கொண்டு வர முடியல. ஒரு ஒப்பந்த ஊழியர் 10 நிமிஷத்துல எக்ஸ்சேஞ்ச் ரன் பண்ண வச்சிட்டாரு. உங்களுடைய ஒர்க் போர்ஸ் உங்களுடைய திறனை என்னால் புறக்கணிக்க முடியாதுன்னு சத்திய வாக்குமூலம் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட திறமை வைத்த நீங்கள் உங்களை எந்த சங்கமும் உங்களை குழப்பக்கூடாது. நீங்க தான் மற்றவங்க குழப்பக்கூடாது. அதை மட்டும் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு என்எல்டி சங்கம் வரலாம், எவன்டி வரலாம். இன்னைக்கு ஒலிக்கல் எழுதுறாங்க, இந்த சம்பளத்துக்கு நாங்கள் என்ன பாடுபட்டீங்க, என்ன செஞ்சீங்க? ஒண்ணும் கிடையாது. கடைசியில் வேண்டுகோளுக்காக தெரியுமா அவங்களுக்கு ஆராய்ச்சி மூலம் செல்லப்பாட்டை என்கிட்ட ஆராய்ச்சி சொன்னாரு. தமிழ்மணி வந்து கைது போடலாமான்னு கேட்காரு. தமிழ்மணி இல்ல, எந்த மணியும் இதில் கைது போட முடியாது. இதில் கையெழுத்து போடுவதற்கு அதிகாரம் வைத்தவர்கள் நானும் உங்களுக்கு புரியாதவர எந்த சட்டமும் கையெழுத்து போடுவதை அனுமதிக்க மாட்டோம் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறேன். கையெழுத்து போடுமா எவிடன்ஸ் இருக்கு. அதே போல இன்னும் உங்களுக்கு நிறைய சலுகைகளுக்கு இந்த சங்கம் வருவாங்க. ஆகவே மாநில மாநாடு அடுத்த வாரம், இன்னையான மாநில மாநாடு 2வது நாள் குறிச்சுக்கோங்க. ஒரு வாரம் தான் இருக்கு. 2வது நாள் ஊர்வலம் பாண்டிச்சேரி 14-17. உங்களுக்கு வருவதற்கு சிரமங்கள் இருக்கலாம். பாண்டிச்சேரி செலவழிப்பதற்கு பஸ்ல வருவதற்கோ ட்ரெயின் வருவதற்கோ இல்லை பஸ் பிடிப்பதற்கோ உங்கள் சிரமங்களை புரிஞ்சுக்கிறேன். ஆனால் நாம் அந்த இடத்துக்கு வர வேண்டிய அவசியம் இருக்கு. பல சிரமங்களை தாண்டி தான் வர வேண்டும். நாம் கஷ்டப்படுகின்ற ஒரு சிரமங்களை தாண்டி வந்தோம் என்று சொன்னால், நீங்கள் எந்த கொள்கையை நம்புகின்ற சங்கத்தை நம்புகின்றீர்களோ அந்த சங்கம் உங்களை ஒரு நல்ல நிலையில் கண்டிப்பாக இதே திருப்பூரில் இறங்கி திருப்பி போவதற்கு பஸ்ஸுக்கு ரூபாய் இருக்கின்றதா என்பதை யோசித்த காலத்தில் இருந்தவர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களை போன்று ஒரு தற்காலிக ஊழியராக இருக்கின்ற பொழுது உத்தரவை கேடுவதற்கு தோழர் ஈஸ்வரனையும் தோழர் ரியாசினியும் இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் அன்றைக்கு இருந்த தோழர் ரியாசினை பார்ப்பதற்கு இந்த திருப்பூரில் இறங்கி உத்தரவை வாங்கிய பிறகு திரும்ப கோயம்புத்தூர் போவதற்கு கையில்
காசிலே யார்கிட்ட கேட்க வேண்டும் என்ற ஒரு கவலையோடு இருந்தவன். அந்த கவலையோடு ரயில்வே ஸ்டேஷனில் இன்றைக்கு இறங்குகின்ற பொழுது முத்துக்குமார் பாண்டமணி வந்து நிற்கிறார். அன்றைக்கு நான் திரும்ப எப்படி போவோம் என்று கவலையோடு ரயில்வே ஸ்டேஷன் போகின்ற பொழுது அன்றைக்கு எனக்கு தெரிஞ்சு என்னுடைய சீனியர் எப்படியோ அந்த ஸ்டேஷன்ல உள்ள டிக்கெட் கொடுக்கிற இடத்துல இருந்தார். வடிவேல் என்று சொல்லிட்டு அவரு டிக்கெட் ஆயிட்டார். இது நடந்தது 15 வருஷத்துக்கு முன்னாடி. நான் கவலையோட நிற்கும் போது பார்க்கும்போது கவுண்டர் அவர் இருக்கார். எப்படி இருக்குப்பா, எனக்கு சீனியர் காலேஜில் அவர் கவுண்டருக்கு இருக்கு. என்கிட்ட பணம் இல்லை. நான் என்ன யோசிப்பேன், அவர் யோசிச்சேன். இங்கே யாரும் தெரியாது. அன்றைக்கெல்லாம் நான் மிகப்பெரிய அறிமுகமே கிடையாது. தோழர் மோகன்தாஸ் கடிதம் கொடுத்து தோழருக்கு போய் பாருங்க, ஒரு உத்தரவு கேடுது. எங்கேயாவது உத்தரவு கிடைக்காதா, நம்முடைய சம்பளம் கொடுப்பதற்கான உத்தரவு கண்டுபிடிக்க முடியாதா என்று ஏற்கனவே இருக்கிறத பற்றி கலப்படாம அவர்கிட்ட போய் சொன்னேன். வந்துட்டாங்களா, ஏன் இவ்வளவு தயங்குறீங்க, நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சீங்கன்னு தெரியும், கஷ்டம் தெரியும், எனக்கு தயங்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி டிக்கெட் கொடுத்து திரும்ப ராஜபாளையம் போறதுக்கு சேர்த்தும் பணத்தை கொடுத்து நிச்சயம் அடுத்த முறை ஒரு சந்திக்கின்ற போது நீங்க நிரந்தரம் ஆகிடுவீங்க, என்னை போல நீங்கள் ஒரு நிரந்தர பார்ப்பேன், நம்பிக்கையோடு போராடுங்க என்று சொன்னாங்க. இன்றைக்கு இந்த பொருள்தான் என்னை காப்பாற்றிருக்குது. இன்றைக்கு ஒரு 22,000 சம்பளம் வாங்குறேன். இன்றைக்கு ஒரு 2 குழந்தைகள் பொறியியல் பட்டதாரி ஆகியிருக்கிறேன். இன்றைக்கு சிஜிஎம்மோடு சரிசமமாக இருந்து பேசக்கூடிய ஒரு அந்தஸ்தை வாங்கி கொடுத்திருக்கின்றது. இதெல்லாம் எனக்கு லாட்டிச்சீட்டில் கிடைக்கலையே, நான் நேசித்த சங்கம் தான் எனக்கு வாங்கி. இந்த வேலையில் சொல்கிறேன், இந்த சங்கத்தினுடைய கொள்கைக்கும் இந்த சங்கத்திற்கும் எத்தனை சோதனை வந்தாலும் இந்த சங்கத்திலிருந்து என்னை எவனாலும் பிரிக்க முடியாது என்கின்ற ஆணித்தரமான வாதம் இருப்பாங்க. அந்த வாதம் என்னை வாழ்வச்ச என்னுடைய சாதனையை என்னுடைய அந்தத்தை உயர்த்திய இந்த சங்கத்தை வாழ்நாளில் மறக்கும். ஆகவே உங்களுக்கும் தெளிவாக சொல்லிக்கொள்கிறேன், நீங்கள் நேசிக்கின்ற அமைப்பு நிச்சயம் உங்களை காப்பாற்றும். அந்த அமைப்பை நேசிங்கள், அந்த அமைப்புக்கு விசுவாசமாக இருங்கள், அந்த அமைப்பிற்காக தியாகம் செய்யுங்கள், நிச்சயம் உங்கள் வாழ்க்கையை முன்னேறும் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பு கொடுத்த மாவட்ட சங்கத்திற்கு நன்றி கொடுக்கிறேன்.